ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸர் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 5 மந்த்ஸில் எந்தெந்த லேண்டுடைய ப்ராப்ளத்தெல்லாம் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ ஃப்யூச்சரில் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொத்து எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன்னொரு யார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் உள்ள சொத்துக்கள் கூட எங்கே இருக்குன்னு இன்றைக்கி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, அந்த ஒரு 2 மாதங்களாகவே ஒவ்வொரு கவுன்சில் வைஸாக எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதோடைய தபசீல் அவ்வளோத்தையுமே நாங்கள் ஆன்லைனில் நம்ம டிஜிட்டலாக கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவோம். அதனால் இப்போ கிட்டத்தட்ட தூத்துக்குடிக்கு கவுன்சிலில் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு பாஸ் ஸ்டேட்டுக்கும் உங்கள்கிட்ட என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எதுவும் லீகலாக எதுவும் பிரச்சனை இருக்கா, எல்லா இஷ்யூஸையும் நாங்கள் அனுப்ப போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் நாங்கள் பண்ணி முடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் இந்த எஃபர்ட்டுக்கெலாம் காரணம் சும்மா நான் மட்டும் கிடையாது. நான் திருப்பி அதையும் சொல்கிறேன், எங்கள் நிர்வாகம் தான். கண்டிப்பாக அதுக்கு எஸ்.டி. ராஜன் ரொம்ப பாராட்டணும். என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணுங்கள், நல்லதை பண்ணுங்கள், நல்லதை பண்ணுங்கள், நம்ம இருக்கும்போது ஏதாவது நல்லது பண்ணிவிட்டு இப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அதுபோக எங்களுடைய வைஸ் சேர்மன், எங்களுடைய கிளர்க்கியல் செக்ரட்டரி, காலேஜ் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி ஜவான் எல்லாருடைய ஒத்துழைப்பால் வந்து இதெல்லாம் எங்களால் பண்ண முடியுது. இன்னும் பெரிய லெவலில் கண்டிப்பாக டயசிஸ் அடுத்து எந்த நிர்வாகம் வந்தாலுமே எந்த தவறும் நடக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது டாக்குமெண்ட்டை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக எல்லா இதையும் ஏற்றிடுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வேம்பாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்ச்சஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சஸ் முன்னால் காம்பவுண்டில் கட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை இவங்க அப்பீல் போகும்போது இவங்க ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்ஐ எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்து கிரையம் டாக்குமெண்ட் நம்பர் 18/18/0 பத்திர நாள் வந்து 6/1/1980 எல்லா 1 ஏக்கர் 15 சென்ட் நிலத்துக்கு நம்மிடம் கிரைய பத்திரமே இருக்குது. இந்த பத்திரம் இருந்துமே அங்கே உள்ள என்ன மிஸ்கைடன்ஸு என்ன ஏதுனே வியாபார் பாஸ்டேட்லேருந்து அதில் எல்லாத்தையுமே ஃபெயிலியர் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு 2 அப்பீல் ரெண்டுலேயுமே தோற்றுருக்காங்க. பாஸ்டேட்டு 2 கேஸ்லையும் தோற்றதை திருப்பி அப்பீல் இந்த அளவுக்கு அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ இதை பற்றி நான் ஒரு நிமிஷம் டீட்டெயிலாக 4 வருஷம் ஏன்னா நாங்கள் ஸ்டெப் எடுத்து கிட்டத்தட்ட வரும்போது காரணம் என்னன்றோம் முறையான அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கி நாங்கள் போய் லாயரை பார்க்கும்போது அதில் உள்ள நடந்ததெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட கண்ணீர் தான் வராதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் கூட போகல. குறைஞ்சது ஒரு 200 நாள் 400 நாளுக்கு தான் நம்மளுக்கு ரிவ்யூவுக்கு போக முடியும். கிட்டத்தட்ட இப்போ 1500-300 நாளை தாண்டி நம்ம ரிவ்யூ கூட போகாமல் இருந்திருக்கோம். இப்போ தான் அதுக்குள்ளே ஸ்டெப்பை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ரிவ்யூ கிடைக்குமா கிடைக்காதான்லாம் தெரியல. நான் போகும்போது ஐசக்னு ஒரு சீனியர் அட்வொகேட்டை பார்க்க போயிருந்தேன் இந்த கேஸ் விஷயமா. போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு எதுக்கு ரிவ்யூ போகலன்னு கேட்டார். தெரில சார். நான் அப்போ அவங்க கூட வந்திருந்தவங்க சபையை சார்ந்தவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் நிறையா வக்கீலை பார்த்தோம், கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணோம். ஆனால் எந்த வக்கீலையும் இங்கே டைரெக்டாக பார்க்கல, எல்லாமே இன்டைரக்டாக தான் பார்த்துருக்காங்க. ஒரு மீடியேட்டர் வச்சு அவங்க அவ்வளோ பணத்துக்கு கலந்துருக்காங்க. பாருங்கள், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஊருக்கே அறிவை கொடுக்குறீங்க சிஎஸ்ஐயில் இருந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஏசினார். பேசிவிட்டு கோவத்தில் ஃபைலை தூக்கி எரிஞ்சிட்டார். இந்த கேஸை கொண்டுட்டு வேறு யாரையாக கொடுங்க, இதெல்லாம் தோண்டி என்னது கல்ற எட்டி பல வருஷம் ஆச்சு, இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னார். அப்பயும் இல்லை சார் நாங்கள் புது நிர்வாகம் நாங்கள் வந்து தயவுசெய்து எல்லோரும் அப்படி தாங்க இங்கே வெளியே போங்க அப்படின்ட்டாரு. பிறகு உட்காந்து பிறகு பேசணும், நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷனை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதை ஜெயிச்சு காட்டுறேன் பண்ணுவோம், நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காரு. சரி, இந்த அளவுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரங்க ரிவ்யூ இப்போ லே செக்ரட்டரி அவங்க சபையே பார்க்காம விட்ருக்காங்க. ரொம்ப 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 கவலையாக இருந்துச்சு. அப்போ இது ஒரு கிராமங்களில் ஒரு இதில் பாஸ்டேட்டில் எவ்வளோ சொத்து கிடக்கு, எவ்வளோ இது இருக்குது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கூட அதை ஒழுங்காக பராமரிக்காமல் அந்த பட்டம் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் ரினியூவல் கிடையாது, ஒன்றுமே நிறைய குழப்படிகள் டயசிஸ் கடந்த 3 வருஷத்தில் அவங்க நிர்வாகமே பண்ணலை. எனக்கு அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எப்படின்னா இங்கே வந்திருக்காங்க, ஈவினிங் 4 மணிக்கு வருவாங்களாம், வந்துட்டு என்னென்ன எங்கெங்கே கமிஷன் வாங்கலாம், எங்கெங்கே இது பண்ணலாம், வேறு ஒரு ஆஃபீஸ் நிர்வாகம் கிடையாது. ஆஃபரிங்ஸு பாஸ்டேட்லேருந்து அசஸ்மெண்ட் வந்திருக்கு, சம்பளத்தை மட்டும் போட்டிருக்காங்க. டயசிஸ் ஆடிட்டு கிடையாது, ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணிட்டு யாருக்குமே கலெக்ட் பண்ணி ஒரு 10 வரைக்கும் பெண்டிங்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் குறைஞ்சோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றுமே பண்ணலை. எந்த ஒரு எங்கே ஆடிட்டு எந்த பாஸ்டேட்டை காலி பண்ணணுமோ அங்கே மட்டும் ஆடிட்டை போட்டிருக்காங்க. ஒரு இதுக்கும் ஆடிட் நடக்கலை, எல்லாம் பெண்டிங். சரி, அதுக்குள்ளே போகண்டா.
இந்த இதில் இன்னொன்று கடைசி அவர் ஒன்று சொன்னார். சொல்லும்போது சார் ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னேன், நீங்கள் சிஎஸ்ஐயாக இருந்து என்ன பிரயோஜனங்க, கொடுக்குற கேசஸ் ஃபுல்லாக யார்ட்டையாக கொண்டு கொடுத்து ஏமாந்துட்டு வந்துறீங்க. நீங்கள் 2வது உங்கள் கோர்ட் ஃபீஸ் வந்து நான் இங்கே இருக்கேன். நான் வந்து அவர் வந்து நம்மளுக்கு என்னென்னா துரைராஜன் காலத்தில் ஒரு 188 டிப்ளாய்மெண்ட்டு வந்து கேஸ் போட்டு அடித்து வாங்கி கொடுத்துருக்காரு. சரியா, வாங்கி கொடுக்கும்போது 1.25 லட்ச ரூபா பில்லுக்கு வந்து கேட்டிருக்காரு. 1.25 லட்ச ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஒரு 10 டேஸ் கழித்து போய் 77 லட்ச ரூபாய்க்கு ரிசிப்ட் கேட்டாங்க. அப்போ தான் சொன்னேன், அப்போ தான் சொன்னார், நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுக்குன்னு எங்களுக்கு தெரியும், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், வெளியே போங்கன்னார். அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறமோ நேர்மையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு பெரிய உதாரணம். இன்றைக்கி வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், தூத்துக்குடி டயசிஸில் நாங்கள் வந்து 6 மாதம் ஆகுது, ஒரு பைசா கூட கோர்ட்டுக்கு எடுத்தது கிடையாது. எந்த கேஸ்னாலும் எல்லாமே எஸ்டி ராஜன் கையில் இருந்தால் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் 1.25 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க. யார் பணம், காணிக்க பணம் தானே. அதனால் நிர்வாகத்தை அண்ணனெல்லாம் உண்மைக்கு சொல்கிறேன், எந்த யாராலையும் முடியாது சொந்த காசை போட்டுலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபுல் கோர்ட்டுக்கு எல்லாத்தையுமே அவங்க தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்றைக்குமே இப்போ என்கிட்டே வந்தாலும் நீங்களும் 1 லட்ச ரூபாய்க்கு நான் நீங்கள் பண்ணுவீங்க, 5 லட்ச ரூபா பில் பண்ணுவீங்க, 10 பண்ணுவீங்க, இது கலங்குற வேலையை தவிர சிஹெச்சில் நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் கேட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு அவமானமாக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் நம்ம இந்த 3 வருஷத்தில் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து சிஎஸ்ஐனா தூத்துக்குடி டைஸ்னா கரெக்டாக ப்ராம்ப்டாக இருப்பாங்கங்கிறத கொண்டு வரணுங்கிறது ஒரு பயங்கர ஒரு ஆவல். அதனால் அந்த ஆதங்கத்தில் சொல்கிறேன். இது மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா மடத்தூர் சர்ச்சு க்ளோஸ் ஆகி கிடக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா அதில் பட்டா நம்மகிட்ட இல்லை. இப்போ நாங்கள் வந்தப்புறம் அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்க கெட்டும்போது பார்த்திங்கன்னா எல்பிஎஃப் அங்கே ஒரு லோக்கலில் ஒரு ப்ராப்ளம். அந்த லோக்கல் ப்ராப்ளத்தில் ஒரு ஆள் ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் கூட ஏதோ ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆனதுனால அவர் போய் கோர்ட்டில் கேஸை போட்டார். கேஸை போட்டு அவங்க வந்து விதி மீறி பண்ணியிருக்காங்கங்கிறத மெயின் பாயிண்ட். அன்றைக்கி மேயரை பார்த்தேன், இதை எப்படியா ஓப்பன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவர் சொன்னார், விதி மீறி செட் பேக்ஸ் பின்னால் 10 அடி 20 அடி கொடுக்காம சைடில் ஒரு இடம் கொடுக்காம கட்டினதுனால ஆர்டர் வந்து கோர்ட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செட் பேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சர்ச்சை திறந்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படி பண்ணணும்னா பின்னாலேருந்து ஒரு 20 அடி கொடுக்கணும், 10 அடி கொடுக்கணும், ஒருமே சர்ச்சே இருக்காது. அதனால் ரூல்ஸ் படி அதை கட்டாமல் ஃபுல் ஏரியாவும் நம்ம கட்டி வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு இப்போ பட்டா அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டில் போய் ஏதாவது ஃபைன் கட்டி நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி பிரச்சனைகள் நிறையா பாஸ்டேட்டில் இருக்கலாம். லேண்டோ இல்லாட்டா லேண்டை பற்றியோ இல்லாட்டா எதாவது ப்ராப்பர்ட்டி என்னது இஷ்யூஸ் இருந்தாலும் தயவுசெய்து எங்களை அணுகுங்க. எல்லாத்தையும் ரெக்டி பண்ணிடுவோம். எந்த ஒரு டைசஸ் ப்ராப்பர்ட்டியும் அடுத்த ஏன்னா அன்றைக்கி அந்த வக்கீலை சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொன்னார், நீங்கள் சொத்து தான் வாங்க மாட்டீங்க, விட்டுட்டு போன பிஸ்னஸ் சொத்தையுமே உங்களால் காப்பாற்ற முடியல, வெக்கமாக இல்லையா அப்படின்னாரு. அதனால் எந்த பாஸ்டேட்னாலும் சரி தைரியமாக வாங்க. யாரையும் மிஸ்யூஸாக லேண்டை அபகரிச்சுட்டு போக நாங்கள் விட மாட்டோம். அது எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவோம், டிஜிட்டலாக பண்ணி கொடுத்துருவோம். எல்லா பாஸ்டேட்டுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எல்லாமே. இதான் மெயினானது. அந்த மக்கள் டாக்குமெண்ட்ஸ் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த சொத்தாவதையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அடுத்து ஆன்லைன் மெம்பர்ஷிப்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது எல்லா சர்ச்சஸுக்கும் பாஸ்டேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இருக்குது, சிட்டிஸில் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. மெயினாக சாத்தாங்குளத்தில் கவுன்சில் சேர்மன் யோபாயா அதில் ரொம்ப ட்ரெஸ் எடுத்து சாத்தாங்குளம் ரொம்ப அதிகமான ஒரு இன்வால்மெண்ட்டோட நிறைய மெம்பர்ஸுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. அதனால் யோபாவுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி எல்லா கவுன்சில்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது எதுக்காக நாங்கள் கொண்டு வரோங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சபாடாப்னு ஒன்று இருக்குது. சபாடாப்பை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் எலெக்ஷனோட அடிக்கிறது, எடுக்கிறது, இது ஒரு பெரிய இஷ்யூவாக அன்றைக்கி டைசிஸில் இருக்குது. சண்டை, வெளிய மக்கள் மத்தியில் நம்மளுக்கு அசிங்கப்படுத்துறது, வைக்கிறது. இது அப்படி இல்லை. எல்லாமே நீங்கள் என்ன சங்கம் கட்டுறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் கட்டிருக்கீங்க, எல்லாமே வந்துடும். 2வது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சங்கம் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். யாருக்கு டீச்சர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய ஆள் இருந்தாங்கன்னா 3 வருஷம் சங்கம் இருந்தால் கெட்டுனாலேயே அப்லோட் பண்ணி விட்டுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இல்லாட்டா 5 இயர்ஸ் கெட்டின மாதிரி ஒரு டூப்ளிகேட்டாக ஒன்று ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஒரு மெயின் ரீசன். எதுவுமே நேர்மையாக நடக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்டு. 2வது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னு வந்தீங்களேன், யார் எங்கேனாலும் இருந்துக்கலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களா, உள்ளூர் இருக்கீங்களா, யார் ஓட்டையும் யாரையும் எடுக்க போகிறதில்ல.
அந்த நேரத்தில் எலெக்ஷன் டைமில் வெளியூர்காரங்களை ஓட்டு உண்டுனா எல்லாத்துக்கும் ஓட்டு உண்டு, வெளியூர்காரங்க ஓட்டு இல்லைன்னா ஓட்டு இல்லை. அது ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டாவது அதில் மெயினாக இன்னும் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானசன சர்டிஃபிகேட்டு, திடப்படுத்தல் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலெலாம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு ஞானசன சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ரன்ச் ஆகி அதில் ஒரு இதுவும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு அந்த பேப்பர்ஸே இதாகிடுச்சு. அப்போ இன்னொரு எத்தனை வருஷத்துக்கு அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால் எல்லாமே இனிமேல் ஆன்லைனில் தான் எடுக்க முடியும். நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் பாசிபிளான. இப்போ ஃபாஸ்ட்ராக் நம்ம அப்படி தான் இருந்துச்சு, நிறைய பேர் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியாக போகிறாங்க. இன்றைக்கி ஃபாஸ்ட்ராக் இதாகிடுச்சு. ஃபாஸ்ட்ராகில் இல்லாமல் இருந்தால் டபுள் பேமெண்ட் வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆன்லைனில் எடுத்தால் சீப்பாக இருக்கும், நேராக வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு டபுளாக இருக்கும். ரெண்டாவது மெயினாக இன்னொன்று கண்டிப்பாக அதில் வரும், ஓட்டர் இதுவும் அதில் தான் வரும். இதுக்கும் அதில் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மினிட்ஸை போட்டு அதையும் கொண்டு வந்துடுவோம். ஓட்டிங் ரைட்ஸுமே ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி கொண்டு வரோம். இட் வில் டேக் டைம். அது எப்படியும் கிட்டத்தட்ட இன்னொரு 1 இயர் எடுக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நிரப்பி கொடுக்கீங்களோ அது டயசிஸுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸு, இல்லாட்டி இவங்க ஓட்டை அடித்தான், இவங்க ஓட்டு இவங்க அடிக்கலை, இல்லாட்டி இவன் சங்கம் கட்டலை, இந்த ஐயாட்ட சங்கம் கட்டிட்டான், அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ். நீங்கள் அதெல்லாம் மீட் அவுட்டே பண்ண முடியாது. யார் இப்போ ஒரு டைம் இவர் பாசிட்டிவ் சேர்மனில் நடுவு குறிச்சி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை ஓடிட்டு இருக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு குரூப்புக்கு இன்னும் ஓட்டு இல்லைன்னு அலையுது, இன்னும் ஓட்டு இருக்குன்னு அலையுது. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக இதாகிடும். இதில் நான் தயவுசெய்து கேட்குற ரெஃபரன்ஸ் தான், கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் இன்வால்வ் ஆகி எல்லோருடைய ஆன்லைன் இதை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் ஊழியத்தை மட்டும் பார்க்கலாம், எந்த ஒரு அரசியலும் இருக்காது, எந்த ஒரு கரப்ஷனோ இந்த இதுக்குள்ளே ஒரு இல்லீகலாக எதுவுமே பண்ண முடியாது. எதுலனாலும் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பண்ண முடியாது, ஓட்டிங்கில் பண்ண முடியாது. நீங்கள் ஞானசன சர்டிஃபிகேட்டு இது பேப்டிசத்துக்கெலாம் ரொம்ப ஈஸியாக நீங்களே ஆன்லைனில் போய் உங்கள் ஆதார் கார்டை பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாருமே ஒத்துழைங்க, ஏன்னா எல்லோரும் ஒத்துழைச்சா தான் இது பண்ண முடியும். கிட்டத்தட்ட பண்ணுறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தனி ஐடி நம்பரும் கொடுத்துரும், வெப்சைட்டை கொடுத்து உங்களுக்கு இது பண்ணிடுவோம். நீங்களே உங்கள் ஃபோன்லேருந்தே அப்லோட் பண்ணுற மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அதுக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இந்த மாற்றங்கள் வருங்காலத்தில் கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு டயசிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரும். யாருமே இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் இன்னொன்று கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அக்கௌண்டிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்குள்ளே எல்லாமே ஆன்லைன் அப்ரூவல் கொண்டு வர போகிறோம். யாரும் எந்த ஒரு விஷயமுமே யாருக்கும் தெரியாமல் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே ஆன்லைன் அக்கௌண்டிங், ஆன்லைன் அப்ரூவல். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பாம்பேயில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்கிறவங்களாம் எங்கேயோ இருந்து இங்கே நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் அப்ரூவல்ஸு, தெரியாமல் யாரும் எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இதையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அது போக மேட்ரிமனியும் ஆன்லைனில் வெப்சைட்டில் கொண்டு வந்து மக்களுக்கு அது ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணணுன்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வெப்சைட் காஸ்ட் நிறையா வர்றதுனால யோசித்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் மேட்ரிமனியும் தூத்துக்குடி டயசிஸ்க்கு வந்துடும். அதுக்கும் மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உடைய நிர்பந்தங்கள், எங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. கஷ்டம், ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து நிர்வாகத்துக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கே பார்த்திங்கன்னா நிறைய கவலைகள் இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்கள ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இன்றைக்கி படிச்சுட்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு அப்பாயின்மெண்ட், சீனியாரிட்டி லிஸ்ட்டே அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க. இப்படி நிறையவே இருக்குது. அதனால் இப்போ எங்கள் ஆளுக்கு பார்த்திங்க, எங்கள் ஆள் உங்கள் ஆள் நான் சொல்கிறது தப்பாக நினைக்கல, நிறைய அவங்கள எதிர்த்த ஆட்கள் அவ்வளோ பேருக்கும் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம சீனியாரிட்டி லிஸ்ட்னு கொண்டு வரும்போது அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களும் இதெல்லாம் ராஜனனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே டயசிஸே இன்னொரு நெக்ஸ்ட் இயர் அதேமாதிரி நெக்ஸ்ட் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாம் ப்ராம்ப்டாக போகும். அதனால் அதுக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இப்போ தூத்துக்குடி டயசிஸுடைய ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது. எங்களுக்கும் அதை உடனே ஓப்பன் பண்ணணும், அந்த டயசிஸ் ஆஃபீஸை கெட்டணுங்கிற ரொம்ப ஆசை. அதுக்கு நான் பல ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தோம். அந்த கான்ட்ராக்டர் நானே பர்சனலாக ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர்கிட்ட பேசி பார்த்தோம். 1.5 crores மேலே ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்காங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜிஎஸ்டி கட்டலை? கிட்டத்தட்ட 13 crores to 11 crores வாங்கியிருக்காங்க. ஒரு பைசா கூட ஜிஎஸ்டி கட்டலை. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜிஎஸ்டி நம்பர் எங்களுக்கு தரலை அப்படிங்க. ஜிஎஸ்டி நம்பர் தரலை அப்படின்னா அப்போ நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துருக்கக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய டயசிஸுக்கு ஒரு நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை கூட ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுக்காம ஒரு கான்ட்ராக்டருக்குள்ளே பில்டிங் கட்டியிருக்காங்க. இதில் நான் வந்து 6 மாதம் ஆச்சு. வந்த வாரத்தில் எதையே பண்ணிட்டோம். இன்றைக்கி வரையும் அவங்களால பண்ண முடியல. அவர் ஆடிட்டர் கேட்குற எதையுமே கொடுக்க மாட்டேங்காங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க.
கிட்டத்தட்ட இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு ₹1,00,00,000 அவங்க எஸ்டிமேட் படி, அவங்க கணக்கு படி, அவங்க அக்ரிமெண்ட் படி, அதாவது ஹியூஜ் அக்ரிமெண்ட் படி, அவங்க ரேட்டு படி ₹1,00,00,000 நம்ம கொடுக்கணும். நாங்கள் வேலை இன்னொரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே பெண்டிங் இருக்குது. அந்த பண பொறுப்பாளர் எல்லாத்தையும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி என்கொயரி கூப்பிட்டா ஒருத்தரும் வர மாட்டேங்காங்க. அதில் பணம் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு புக் அடிச்சிருக்காங்க. புக்கு அடித்தது 2 ரெஃபரன்ஸ் பேரை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸை கூப்பிட்டா அவங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்களும் என்கொயரிக்கு வர மாட்டேங்காங்க.